வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனை. 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பிடிபட்டன. லாஸ்பேட்டை தொகுதியில் ஆலய பூஜைக்கு பின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வைத்தியநாதன். பாசத்தால் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளதாகவும் உருக்கம். வில்லியனூர் தொகுதியில் திமுக சார்பில் 2வது முறையாக போட்டியிடுகிறார் சிவா. பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டையில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆலய பூஜைக்கு பின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாசத்தால் மக்கள் மனதில் தான் இடம் பிடித்துள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியநாதன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்குட்பட்ட பெத்திசெட்டுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்ததுடன் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் விளக்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியநாதன், கடந்த 16 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறேன். தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களை சந்திக்கும் வேட்பாளர் நான் அல்ல. கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருந்த போதிலும் தொகுதியின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுள்ளேன். எனது பணியை பற்றி மக்களிடமே கேட்டறியலாம் என்றார். மேலும், நான் செல்லும் இடமெல்லாம் மக்களிடமிருந்து மிகுந்த வரவேற்பு கிடைத்து வருகிறது. பணத்தின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. மக்களின் பாசமும் நம்பிக்கையும் தான் முக்கியம். அந்த பாசத்தால் மக்கள் மனதில் நான் இடம் பிடித்துள்ளேன் எனவும் தெரிவித்தார். இந்த பிரச்சாரம் அப்பகுதியில் தேர்தல் சூழ்நிலையை மேலும் உற்சாகப்படுத்தியுள்ளது. ஆண்டுகளாக அதாவது தொகுதி விட்டு போக மாட்டேன். எந்த நேரமும் மக்களோடக்கு என்னோட நம்பர் என் மக்கள்கிட்ட இருக்குது. எல்லாரும் எந்த விஷயமா இருந்தாலும் ஃபோன்லேயே முடிச்சு கொடுப்பேன். ஃபோன்லேயே செய்திருக்கிறேன். தேர்தலுக்காக வந்து நின்று ஓட்டு கேட்குறாள் நம்ம கிடையாது. தொடர்ந்து அந்த பதவி வந்தாலும் சரி வரலனாலும் சரி மக்களோடு மக்களாக இன்றைக்கி வந்து எந்த வீட்டுக்கு போனாலும் மிகுந்த வரவேற்பு. நீங்களாம் வரணுமான்னு கேட்குறாங்க. எல்லாரும் நம்மளை ஆதரிக்கிறாங்க. நிச்சயமாக நம்ம இந்த லாஸ்பேட்டை தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் நம்ம வெற்றி பெறுவோம். மக்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா ஒரு செல்லும் இடமெல்லாம் மிகுந்த வரவேற்பு. மக்கள் வந்து ஒரு போலித்தனமாக இல்லாமல் ஒரு உண்மையாக உள்ளார்த்தமாக நம்மகிட்ட பேசுகிறாங்க. தொடர்ந்து புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பிடிபட்டன. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காவல்துறையினர், தேர்தல் அதிகாரிகள் மற்றும் துணை ராணுவ படையினருடன் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையிலிருந்து வேனில் கொண்டுவரப்பட்ட நகைகள் பிரபல நகை கடையில் கொடுக்கப்பட்டது. மீண்டும் அங்கிருந்த நகைகளை எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வேன் புறப்பட்டது. சாரம் பகுதியில் தேர்தல் அதிகாரி, காவல்துறையினர் வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்தி கொண்டிருந்தனர். அவ்வழியாக வந்த வேனை மடக்கிய போது வேனில் 5 பெட்டிகளில் தங்க நகைகள் இருந்தன. இவற்றின் மதிப்பு 5 கோடி ரூபாய் என தெரிகிறது. சென்னை பல்லாவரத்தில் உள்ள ஒரு நகை கடைக்கு இந்த நகைகள் எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. இருப்பினும் உரிய ஆவணங்களை காண்பிக்க தேர்தல் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். தொடர்ந்து நகைக்கடை ஊழியர்கள் ஆவணங்களை காண்பிக்க அவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் ஜெயக்குமாருக்கு ஆதரவாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பினை தொடங்கியுள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக காமராஜ் நகர் பிள்ளைத்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள
ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் தேவஸ்தானம் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது மகளிர்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் சிவா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்களின் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் தொகுதியில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக கழக வேட்பாளராக சிவா உதயசூரியன் சின்னத்தில் 2வது முறையாக களம் இறங்குகிறார். இந்த நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைபாளையம் பகுதியில் தனது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோருடன் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2 நாள் வேலைவாய்ப்பு உலகம் பயிலரங்கம் நடைபெற்றது. PM ஸ்ரீ அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2 நாள் வேலைவாய்ப்பு உலகம் பயிலரங்கம் நடைபெற்றது. இதை NCERT-யின் பராக் அமைப்பு மற்றும் மாநில பயிற்சி மையம் இணைந்து நடத்தினர். 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திறன் மேம்பாடு, தொழில் விழிப்புணர்வு மற்றும் எதிர்கால தயார்நிலை உருவாக்குவதே இப்பயிலரங்கின் முக்கிய நோக்கமாகும். தொடக்க விழாவில் புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்குநர் டாக்டர் சிவக்குமார் மற்றும் STC சிறப்பு அதிகாரி சுகுணா சுகிர்தபாய் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வரவேற்றனர். 2 நாட்களும் நடைபெற்ற பயிலரங்கில் 100 9ஆம் வகுப்பு மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். பராக், NCERT, நியூ டெல்லி நிபுணர், தொழில் பாதைகள், திறன் மேம்பாடு, உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு போக்கு மற்றும் பாரம்பரியமற்ற தொழில்கள் பற்றிய விழிப்புணர்வை வழங்கினர். பயிலரங்கம் மாணவர்களை நாளைய வேலைகளுக்கு தேவையான அறிவுத்திறன், சுறுசுறுப்பு மற்றும் திறன்கள் கொண்டவர்களாக வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டது. புதுவை மாநிலம் மங்களம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் ரங்கன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மங்களம் தொகுதியில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக கழக வேட்பாளர் ரங்கன் மங்களம் தொகுதிக்குட்பட்ட கீழூர் பகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு தொகுதியில் உள்ள மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் ஆகியோருடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களை வீடு வீடாக சென்று கேட்டுக் கொண்டார். அரியாங்குப்பம் அதிமுக சார்பில் தொகுதி கழக செயலாளர் ராஜா என்கிற வேலுச்சாமி ஏற்பாட்டில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் அரியாங்குப்பம் பொது தொகுதியில் NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ஐயப்பன் என்கிற முத்தையன் ஜக்கு சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதனை முன்னிட்டு அதிமுக சார்பில் தொகுதி கழக செயலாளர் ராஜா என்கிற வேலுச்சாமி ஏற்பாட்டில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதில் மாநில இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் வாழ்த்துரை வழங்கினார். மாநில மீனவரணி இணை செயலாளர் ரவி என்கிற ராஜவேலு, வீராம்பட்டினம் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம் முன்னிலை வகித்தனர். தொகுதி துணை செயலாளர் சிவக்குமார், வார்டு கழக செயலாளர் பாலு அனைவரையும் வரவேற்றனர். மேலும் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சுதர்சனம், மாநில மீனவரணி துணை செயலாளர் சக்திவேல், தேங்காய்திட்டு வார்டு செயலாளர் ரமேஷ், நடராஜன், கணேசன், மேற்கு வார்டு கழக செயலாளர் சிவ ரவி மற்றும் ரவி என்கிற செங்கேனி, கலைச்செல்வம், நாகப்பன், சதீஷ், தனசெல்வம், ஆறுமுகம், அசோக் ராஜ், முத்துலிங்கம், முகிலன், பாரதி, காத்தவராயன் என அதிமுக முக்கிய நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஜக்கு சின்னத்தில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் ஐயப்பனுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் NR காங்கிரஸ் வேட்பாளர் ஐயப்பன் அதிமுக நிர்வாகிகளிடம் ஜக்கு சின்னத்தில் ஆதரவு திரட்டி சிறப்புரையாற்றினார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதிக்குட்பட்ட நவீனா கார்டன் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது திமுக மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடன் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அதிக அளவில் பங்கேற்று
வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பொதுமக்களிடம் திமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ளது. தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜாராம் நகர், ஆனந்த நகர், திருமலைவாசன் நகர் ஆகிய பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராமுவிற்கு விசில் சின்னத்தில் வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பில் விசில் சின்னத்தில் வேட்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் ராமுவிற்கு தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ராஜாராம் நகர், ஆனந்தா நகர், திருமலைவாசன் நகர் ஆகிய பகுதிகளில் சமூக சேவகரும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருமான ராமு பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். இதில் மணவெளி தொகுதியின் தலைவர் வசந்தகுமார் மற்றும் கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு நகரில் ஒவ்வொரு வீடுகளாக சென்று துண்டு பிரச்சாரம் வழங்கி தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். கதிர்காமம் தொகுதி மாரியம்மன் நகர் பகுதியில் ஆலயத்தில் பூஜை செய்த பின் திமுக வேட்பாளர் வடிவேலு நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்து பொதுமக்களிடம் ஆதரவு கோரினார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதியில் திமுக வேட்பாளர் வடிவேல் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட மாரியம்மன் நகர் பகுதியில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். முன்னதாக அப்பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தேர்தல் பணிகளை தொடங்கிய வடிவேல் பொதுமக்களின் ஆதரவை பெற இறைவனின் அருளை நாடினார். தொடர்ந்து திமுக தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை நேரில் சந்தித்து திமுக அரசின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை விளக்கி ஆதரவு கோரினார். மக்களும் ஆர்வத்துடன் வரவேற்று தங்கள் குறைகளை முன்வைத்து தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இந்த நிகழ்வில் பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். அரியங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 24வது ஆண்டு பங்குனி உத்திர காவடி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்பையா நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் 24வது ஆண்டு பங்குனி உத்திர காவடி திருவிழா ஸ்ரீ பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகமான தேன், பால், தயிர், சந்தனம், விபூதி, அபிஷேகத்தூள், பன்னீர், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 12 மணி அளவில் பால் சாகை வார்த்தல், இரவு 7 மணி அளவில் சன்னதியின் எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டுதல் மற்றும் தீபாராதனை நடைபெற்று பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள பக்த கோடிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், ஆலய ஆலோசகர் ஞானவேல், கௌரவ தலைவர் வாழ்முனி, தலைவர் குருமூர்த்தி, துணைத் தலைவர் பிரபாகரன், செயலாளர் ஜெயக்குமார், துணை செயலாளர் ரகு, சரவணன், பொருளாளர் சிவகண்டன் மற்றும் சுப்பையா நகர் கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியின் உபயதாரர் குருமூர்த்தி குடும்பத்தினர்கள், தலைவர் ஸ்ரீ பாலமுருகன், ஆலய சண்முக லட்சுமி பேருந்து சர்வீஸ், சுப்பையா நகர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு பெண்கள் கையில் சூடம் ஏந்தி தாமரைக்கு தான் தங்கள் வாக்கு என்று சத்தியம் செய்து உறுதியளித்தனர். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். இவர் கடந்த வாரம் பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக காட்டேரிக்குப்பம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அவருக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். மேலும் பாதாம், பிஸ்தா, முந்திரி உள்ளிட்ட பருப்பு வகைகளை இரவு உணவாக அளித்த பெண்கள் கையில் சூடம் ஏந்தி தங்களது வாக்கு தாமரை சின்னத்திற்கு தான் என்று சத்தியம் செய்தும் உறுதியளித்தனர். புதுச்சேரி பாவனார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பாவனார் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஸ்ரீ ஜலகண்ட தர்மசாஸ்தா ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக முதல் கால யாக பூஜை, 2ஆம் கால யாக பூஜை,
மூன்றாம் கால யாக பூஜை, நான்காம் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். திண்டிவனத்தில் வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. மேலும் ஓட்டுகள் அனைத்தும் மே 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளதால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திண்டிவனம் தனி, மயிலம், செஞ்சி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அனைத்தும் திண்டிவனம் அருகே மேல்பாக்கத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரி மையத்தில் எண்ணப்பட உள்ளது. இந்த மையத்திற்கு மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் பார்வையிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அப்போது வாக்கு எண்ணும் மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை 2 மாடிக்கு எடுத்து செல்லும் நிலை உள்ளதால் அவற்றை பாதுகாப்பாகவும் எளிதாகவும் எடுத்து செல்வதற்கு தற்காலிகமாக லிப்ட் வசதி செய்வதற்கு ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஆய்வின் போது சார் ஆட்சியர் ஆகாஷ், உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் செஞ்சி தமிழரசன், மயிலம் காதர் அலி, தாசில்தார்கள் நீலவேணி, ஏழுமலை உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். திண்டிவனம் உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மயிலம் சாலையில் ஜக்கம்பேட்டை பகுதியில் சங்கர் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். காலை மற்றும் மதியம் 2 வேளைகள் நடைபெறும் உணவகம் நேற்று காலை வழக்கம் போல் இயங்கியது. வெயிலின் தாக்கத்தை குறைக்க இரும்பு தகர கொட்டகைக்கு மேல் அமைக்கப்பட்ட கீற்று கூரை அமைப்பில் புகை போக்கின் வழியாக தீப்பொறி பட்டு தீப்பிடித்ததாக கூறப்படுகிறது. தீ முழுவதும் பரவி பற்றி எரிந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த திண்டிவனம் தீயணைப்பு துறையினர் உடனடியாக போராடி தீயை அணைத்தனர். மேலும் கூரை அமைப்பு முற்றிலும் தீக்கிரையான நிலையில் உணவக பணியாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு எந்தவித பாதிப்புமின்றி தப்பினர். இதுகுறித்து உணவக உரிமையாளர் திண்டிவனம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டிவனத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சார் ஆட்சியர் துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சார் ஆட்சியர் ஆகாஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் தனியார் மற்றும் அரசு கல்லூரி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கினர். இதில் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ், வட்டாட்சியர் நீலவேணி, நகராட்சி ஆணையாளர் பானுமதி மற்றும் ஆய்வாளர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் தேர்தல் பறக்கும் படையினரின் வாகன சோதனை. 5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பிடிபட்டன. லாஸ்பேட்டை தொகுதியில் ஆலய பூஜைக்கு பின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வைத்தியநாதன். பாசத்தால் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளதாகவும் உருக்கம். வில்லியனூர் தொகுதியில் திமுக சார்பில் 2வது முறையாக போட்டியிடுகிறார் சிவா. பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.